எங்கள் ஊர் ஒரு சிறிய கிராமங்க. பேரை கேட்டிங்களா? புலிக்குட்டி. பேரை கேட்டு எல்லோருமே கடுப்பானவன்னு நினைக்காதீங்க. பாசமானவங்க, பண்பானவங்க. தஞ்சமென்று வந்தவருக்கு பஞ்சமென்று சொல்லாமல் கொஞ்ச நஞ்ச கஞ்சியாவது கொடுத்ததும் எங்கள் ஊர். உதவி செய்கிறதுல வரலங்க, தங்களுக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, கொடுத்துருவாங்க. திறமைன்னு சொல்லும்போது அதுக்கு இல்லையே இல்லை. ஆனால் அதனை வெளிக்காட்டக்கூடிய வசதி வாய்ப்பு தான் இன்று முதல் அன்று வரை இல்லவே இல்லை. சின்ன பசங்களும் தான் வாய்ப்பு காட்டுறதுக்கு வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்க. வாய்ப்பை தேடி வாழ்க்கையை தொலைக்கும் வாலிபனின் கதையை திரையில் உங்களுக்காக நான் சல்மான் கவி. இவர் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ, கிரிக்கெட்டு வீரர் ஜெயலிங்க. இவரோட பேர் எப்படி இந்த பேர் வந்துச்சு தெரியுமா? ஜெயசூரியலேருந்து ஜெயவையும் மலிங்கவிலேருந்து லிங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து ஜெயலிங்கன்னு வச்சுக்கிட்டார். சூப்பர் பேட்ஸ்மேன், நைஸ் பவுலர், ஆல்ரவுண்டர் அப்படின்லாம். கோல டீம்லேருந்து போகிற ட்ரெஸ் வரைக்குமே எல்லாமே கிரிக்கெட் கிரிக்கெட் பார்க்கலாம். என்ன வாழ்க்கைடா இது! எப்படியாவது ஒரு கிரிக்கெட்டர் ஆகணுமே. கடவுள் தான் இதுக்கு ஒரு வழியை காட்டும். நிச்சயமாக கடவுள் நம்ம கைவிட மாட்டார். பார்ப்போம். எத்தனை தான் இப்படியே. அண்ணா கொஞ்சம் நில்லுங்க. எஸ், என்ன சொல்லுங்க. அண்ணா நீங்கள் யூத் கிளப்லையா கிரிக்கெட் விளையாடுறீங்க? ஆமாம். அண்ணா எனக்கு ஒரு வாய்ப்பு நடுத்தர இயலுமா? வாய்ப்பு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ணா எப்படியாவது ட்ரை பண்ணி பாருங்க அண்ணா. கொஞ்சம் இருந்து பார்ப்போம். எங்கே நீங்கள்? புலிக்குட்டி. புலிக்குட்டியா? எதுக்கு இவரை போய் சொன்னீங்க? நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். சரி சரி அண்ணா. ஓகே தம்பி, ஆல் தி பெஸ்ட். எப்படியாவது இவரை கண்டுபிடிச்சி திறமையை வெளிக்காட்டணும். சார் சார் கொஞ்சம் நில்லுங்க. என்ன? இல்லை சார், இந்த ஃபோட்டோவில் இருக்கிற கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? எதுக்கு கேட்குறீங்க? இல்லை சார், சும்மா தெரிஞ்சுக்கத்தான். ஓஹோ, கதை இப்படி போதா? எனக்கு இருக்கிற பிரச்சனையில் இவன் வேற குறுக்க வந்துக்கிட்டு. இவன் எதுவுமே சொல்லாம போறான். ஒருவேளை லூசனா இருப்பானோ? இவனுக்கு தெரியாட்டி என்ன, வேற ஆளை பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சே, இன்னும் பஸ் எங்க?
ஓகே ஓகே ஹெல்ப் சார் வந்து கேளுங்க இந்த ஃபோட்டோவில் இருக்கிறத பார்த்து சொல்ல முடியுமா? பாப்பா இவனை கேட்குறான். இவர் யோசிச்சுட்டு பார்த்தா அவருங்க தெரிஞ்சிருக்குமா? சார் இல்லைங்க சார், சொல்லிட்டு போங்க சார். சார் எங்க சார் போறீங்க? நில்லுங்க. கல்லில் நார் இழுக்க போறேன், நீ வரியா? சார் சார் நில்லுங்க சார், தெரிஞ்சிருந்தா சொல்லிட்டு போங்க சார். சார் 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 இவரும் போயிட்டாரே. நான் சன்னந்தானி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை. அண்ணா ஒரு கொஞ்சம் பாருங்கள், எனக்கு தெரியுமான்னு. கொஞ்சம் இருங்க தம்பி, கொஞ்சம் இப்படி வாங்க. நீங்கள் இந்த மாதிரி போயிட்டு எங்களை திரும்பின மாதிரி பார்த்தீங்கண்டா நீங்க தேடுற ஆளை கண்டு கொள்ளலாம். சரியா? சரி தம்பி, நீங்க போயிட்டு வாங்க. எவ்வளவு தேடின்னு கிடைக்கல. நீ வேற மாதிரி தான் முயற்சி செய்யணும். என்ன பண்ணலாம்? சொல்ல வேண்டும் யாரோ உண்மை அறிவா. क्योंकि तुम ही हो, अब तुम ही हो, अब तुम ही हो, चैन भी, मेरा दर्द भी, मेरी आशिकी. யாரு? ஹலோ, யார் பேசுறீங்க? ஓம், ஜெயலிங்க தான் பேசுறேன். ஓ, நான் தான் கொடுத்தேன். நான் சொல்லுவேன். Shit. நீங்கள் அழைக்கும் பாதனையாளர் தற்சமயம் இன்னொரு தொலைபேசி அழைப்புடன் இணைப்பில் உள்ளார். ஒருத்தருக்குமே தெரியலையே. ஐடியா உங்களுக்கு தெரியுமா? பாத்தீங்கல்ல, முன்ன பின்ன பார்த்து பழகிருந்தாலே மறந்துடுறாங்க, பின்னாடி மட்டும் பார்த்து எப்படிங்க மதிக்கிற.